அணி திரள்வோம் இறை மக்களே, அன்பில் வாழ்வோம் ஓர் குலமாய். அனைத்தும் படைத்து அழைத்து காக்கும் அன்பு தெய்வம் அழைக்கின்றார். இப்பொழுது உங்கள் பொருட்டு துன்புறுவதில் நான் மகிழ்ச்சி கொள்கிறேன். கிறிஸ்து தம் உடலாகிய திருச்சபைக்காக வேதனையுற்றார். அவர் மேலும் பட வேண்டிய வேதனையை என் உடலில் ஏற்று நிறைவு செய்கின்றேன். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்தியேசுவில் எனக்கு பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நற்செய்தி வாசகத்தின் வழியாக 2 உவமைகளை நமக்கு சொல்லுகிறார். ஒன்று, நிலத்தில் மறைந்திருந்த முத்தை ஒருவன் காணுவதையும் விலை உயர்ந்த முத்தை இன்னொருவன் தேடிச் செல்கின்ற உவமையை தான் இன்று நமக்கு வெளிப்படுத்துகிறார். இறையாட்சி என்பது மறைந்து கிடக்கின்ற முத்தை போலவும் தேடிச் செல்லுகின்ற முத்தை போலவும் காணப்படுவதைத்தான் இயேசு நமக்கு வெளிப்படுத்துகின்றார். அதோடு சேர்ந்து இந்த அன்னையாம் திருச்சபை நம்முடைய இந்திய தேசத்தில் புனித அல்போன்சாவுடைய நினைவு நாளை கொண்டாடி மகிழ நமக்கு அழைப்பு கொடுக்கிறது. கேரள மாநிலத்தில் பிறந்து இறைவனுக்காக தன்னை அர்ப்பணித்தவள் தான் இந்த மாபெரும் புனிதை. தன்னுடைய உடலும் உள்ளமும் என்றும் இறைவன் ஒருவருக்கே உரியது என்பதை உணர்ந்து தன்னுடைய வாழ்நாளில் சந்தித்த எல்லா துன்பங்களையும் ஆண்டவருடைய கரத்திலே அர்ப்பணித்து, இயேசு எனக்காக சிலுவை சுமந்தார், என்னுடைய வாழ்க்கையில் நான் சுமக்கக்கூடிய பாலம், வேதனைகள், துன்பங்கள் அனைத்தையும் ஒரு சிலுவையாக சுமந்து இயேசுவின் பாதத்திலே என்னை அர்ப்பணித்துக் கொள்ள விரும்புகிறேன் என்று சொல்லுகிறாள் இந்த மாபெரும் புனிதை. இந்த புனிதையினுடைய விழாவிலே நீங்களும் நானும் இவள் விட்டு சென்ற பாத சுவடுகளை பின்பற்றி என்றும் இறைவனுக்கு உகந்தவர்களாக வாழ இந்த திருப்பலியிலே கொண்டாடுவோம். திருப்பலி ஒப்பு கொடுக்க தகுதி பெறும் இரட்டை பாவங்களை ஏற்ற மனம் வருந்துவோம். இறைவனின் மன்னிப்பை பெறுவோம். இல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்து செல்வராக. ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே இறைவா, துன்புறும் வாழ்வின் வழியாக உமக்கு மகிழுடன் பணிபுரிய கன்னியான புனித அல்போன்சாவை அழைத்தீரே. அன்றாட சிலுவையை தாங்கும் அவரது பொறுமையை பின்பற்றி கிறிஸ்துவின் பாஸ்கா மறை நிகழ்வில் நாங்கள் இன்னும் மிகுதியாக பங்கேற்க அருள் புரிவீராக. உம்மோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். மோசேயின் முகத்தோற்றம் ஒளிமயமாய் இருந்ததை கண்டு அவரை அணுகிச் செல்ல அஞ்சினர். விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம். பிரிவு 34 உட்பிரிவு 29 முதல் 35 முடிய. மோசே சீனாய் மலையிலிருந்து இறங்கிச் செல்கையில் உடன்படிக்கை பலகைகள் 2ஐயும் தம் கைகளில் தாங்கிக் கொண்டிருந்தார். மோசே கடவுளோடு பேசியதால் அவர் முகத்தோற்றம் ஒளிமயமாய் இருந்தது. ஆனால் மோசே அதை அறியவில்லை.
ஆரோனும் இஸ்ரேல் மக்கள் அனைவரும் மோசேயை பார்த்தபோது அவர் முகத்தோற்றம் ஒளிமயமாயிருந்ததைக் கண்டு அவரை அணுகிச் செல்ல அஞ்சினர். ஆனால் மோசே அவர்களை கூப்பிட்டார். ஆரோனும் மக்கள் கூட்டமைப்பின் தலைவர்கள் அனைவரும் அவரை நோக்கி வந்தனர். மோசேயும் அவர்களிடம் பேசினார். பின்னர் இஸ்ரேல் மக்கள் அனைவரும் அவர் அருகில் வந்தனர். அப்போது ஆண்டவர் சீனாய் மலையில் தமக்கு அறிவித்த அனைத்தையும் அவர்களுக்கு கட்டளையாக கொடுத்தார். மோசே அவர்களோடு பேசி முடித்த பின் தம் முகத்தின் மேல் ஒரு முக்காடு போட்டுக்கொண்டார். மோசே அவர்களோடு உரையாடும்படி அவர் திருமுன் செல்வது முதல் வெளியே வருவது வரை முக்காட்டை எடுத்து விடுவார். அங்கிருந்து வெளியே வந்து அவருக்கு கட்டளையிடப்பட்டவற்றை அவர் இஸ்ரேல் மக்களுக்கு எடுத்து கூறுவார். இஸ்ரேல் மக்கள் மோசேயின் முகத்தை பார்க்கும்போது மோசேயின் முகத்தோற்றம் ஒளிமயமாயிருக்கும். மோசே ஆண்டவரோடு பேசச் சொல்லும் வரை தம் முகத்தின் மேல் மீண்டும் முக்காடு போட்டுக்கொள்வார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை திருப்பாடல் 99 பல்லவி. நம் கடவுளாகிய ஆண்டவரே தூயவர். நம் கடவுளாகிய ஆண்டவரே தூயவர். நம் கடவுளாகிய ஆண்டவரை பெருமைப்படுத்துங்கள். அவரது அரியணை முன் தாழ்பணிந்து வணங்குங்கள். அவரே தூயவர். பல்லவி. நம் கடவுளாகிய ஆண்டவரே தூயவர். மோசேயும் ஆரோனும் அவர்தம் குருக்கள் அவரது பெயரால் மன்றாடுவோருள் சாமுவேலும் ஒருவர். அவர்கள் ஆண்டவரை நோக்கி மன்றாடினர். அவரும் அவர்களுக்கு செவிசாய்த்தார். பல்லவி. நம் கடவுளாகிய ஆண்டவரே தூயவர். மேகத்தூணிலிருந்து அவர்களோடு பேசினார். அவர்கள் அவருடைய ஒழுங்குமுறைகளையும் அவர்களுக்கு தந்த நியமங்களையும் கடைபிடித்தார்கள். பல்லவி. நம் கடவுளாகிய ஆண்டவரே தூயவர். நம் கடவுளாகிய ஆண்டவரை பெருமைப்படுத்துங்கள். அவரது திருமலையில் அவரை தொழுங்கள். ஏனெனில் நம் கடவுளாகிய ஆண்டவரே தூயவர். பல்லவி. நம் கடவுளாகிய ஆண்டவரே தூயவர். வாழ்த்துளி. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் கூறுகிறார், உங்களை நான் நண்பர்கள் என்றேன். ஏனெனில் என் தந்தையிடமிருந்து நான் கேட்டவை அனைத்தையும் உங்களுக்கு அறிவித்தேன். அல்லேலூயா. ஆண்டவர்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. துயமற்று எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. இயேசு மக்களை நோக்கி கூறியது, ஒருவர் நிலத்தில் மறைந்திருந்த புதையல் ஒன்றை கண்டுபிடிக்கிறார். அவர் அதை மூடி மறைத்துவிட்டு மகிழ்ச்சியுடன் போய் தமக்குள்ள யாவற்றையும் விற்று அந்த நிலத்தை வாங்கிக் கொள்கிறார். விண்ணரசு இப்புதையலுக்கு ஒப்பாகும். வணிகர் ஒருவர் நல் முத்துக்களை தேடிச் செல்கிறார். விலை உயர்ந்த ஒரு முத்தை கண்டவுடன் அவர் போய் தமக்குள்ள யாவற்றையும் விற்று அதை வாங்கிக் கொள்கிறார். விண்ணரசு அந்நிகழ்ச்சிக்கு ஒப்பாகும். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். தமக்குள்ள யாவற்றையும் விற்று அந்த நிலத்தை வாங்கிக் கொள்கிறார். கிறிஸ்துவில் எனக்கு பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, ஆண்டின் பொது காலத்தின் 17வது வாரத்தில் நம்முடைய ஆன்மீக பயணம் தொடர்ந்து கொண்டிருக்கின்ற இந்த தருணத்தில் இறையரசு எப்படிப்பட்டது என்பதை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து
தன்னுடைய வார்த்தைகளினாலும் புதுமைகளினாலும் வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்ற பொழுது, இன்றைய நாளிலே நற்செய்தி வாசகத்திலே இந்த ஒற்றை உவமையின் வழியாக இரண்டு விதமான கருத்துக்கள், ஒரே கருத்துக்களை சுமந்து வருகின்ற செய்தியை சொல்லுகிறார். ஒன்று, நிலத்தில் வேலை செய்து கொண்டிருக்கின்றவன் அந்த நிலத்தில் காணுகின்ற முத்தை மறைத்து மூடி வைத்துவிட்டு தமக்குள்ள யாவற்றையும் விற்று அந்த நிலத்தை அவன் வாங்கிக் கொள்ளுகிறான். அவனுக்கு ஒரு அற்புதமான பரிசாக காணப்படுகிறது. இன்னொரு நிகழ்வு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகின்ற பொழுது, வணிகர் ஒருவர் விலை உயர்ந்த முத்தை தேடி செல்கிறார். அதை அவர் கண்டவுடனே தமக்குள் யாவற்றையும் இருப்பதை விற்று அதை தனதாக்கிக் கொள்ளுகிறார். விண்ணரசு இந்நிகழ்ச்சிக்கும் ஒப்பாகும் என்று சொல்லுகிறார். நிலத்தில் வேலை செய்கின்ற பொழுது கிடைக்கின்ற முத்திற்கும் தேடி செல்லுகின்ற முத்திற்கும் என்ன வேறுபாடு என்று நாம் பார்த்தோம் என்றால், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ரத்தின சுருக்கமாக சொல்லுகின்ற வார்த்தை, நிலத்தில் கிடைத்த முத்தானது அந்த நிலத்திலே வேலை செய்த மகனுடைய உழைப்பை பற்றி வெளிப்படுத்துகிறார். தன்னுடைய கடமைகளை சரிவர செய்து கொண்டிருக்கின்றான். அவனுக்கு கொடுக்கப்பட்ட கடமைகள் என்ன? அந்த நிலத்தை உழுவது, அதிலே பயிரிடுவது, பயிரை அறுவடை செய்வது, நல்ல களஞ்சியங்களை, நல்ல தானியங்களை களஞ்சியத்தில் சேர்த்து வைப்பது, இப்படிப்பட்ட தன் கடமைகளை சரிவர செய்து கொண்டிருக்கின்ற எந்த ஒரு மனிதனுக்கும் இறைவன் சன்மானத்தை கொடுப்பார் என்றும், இரண்டாவது நிகழ்வின் வழியாக வணிகர் தன்னுடைய வணிகத்தின் வழியாக தன்னுடைய பொருளாதாரத்தை வளர்த்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தோடு அவர் முயற்சி எடுக்கின்ற பொழுது, தன்னுடைய இலக்கை நோக்கி அவர் பயணித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது இடையில் வருகின்ற எல்லா தடைகளையும் உடைத்தெறிந்துவிட்டு விலை உயர்ந்த முத்து எது என்பதை தேடி கண்டுபிடித்து அதை தன்னுடைய பொருளாக மாற்றிக்கொள்கிறார். கடமையை சரிவர செய்கின்றது ஒருபுறம், தன்னுடைய இலக்கை நோக்கி எத்தனை இடர்பாடுகள் வந்தாலும் உடைத்தெறிந்து விட்டு அதை அடைவது இன்னொரு புறம். ஆக இந்த இரண்டு மனிதர்களுமே ஒரு பொருளை நோக்கி தான் செல்லுகிறார்கள். அது எப்படி என்றால், நீங்களும் நானும் இந்த மண்ணுலகில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற எத்தனையோ மனிதர்கள் வெவ்வேறு விதமாக இந்த மண்ணுலகிலே நாம் நம்முடைய பணிகளை செய்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆசிரிய பணி, குருத்துவ பணி, இல்லறுத்து பணி, மருத்துவ பணி, போதனை பணி, சமுதாய பணி என்று பல விதமான வழிகளிலே நம்முடைய பணிகளை இலக்கை நோக்கி நாம் பயணிக்க வேண்டும். அப்படி பயணிக்கின்ற பொழுதுதான் நாம் இந்த விலை உயர்ந்த முத்தை போல நமக்கு விண்ணக வாழ்வு, விண்ணரசு கிடைக்கும் என்ற ரத்தின சுருக்கமான செய்தியை இன்று நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களுக்கும் எனக்கும் சொல்லுகிறார். அந்த வரிசையில் பார்க்கின்ற பொழுது இன்று அன்னையாம் திருச்சபை நம்முடைய இந்திய தேசத்து புனித அல்போன்சாவுடைய விழாவை கொண்டாடி மகிழ நமக்கு அழைப்பு கொடுக்கின்றது. பிரியமான தேவ பிள்ளைகளை, புனிதர்களுடைய வாழ்க்கை சரித்திரத்தை நாம் புரட்டி பார்க்கின்ற பொழுது அவர்கள் வானத்திலிருந்து குதித்தவர்கள் அல்ல, மாறாக சாதாரண ஒரு குடும்பத்திலே பிறந்து தன்னுடைய பெற்றோருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நடந்து இறைவனை தன்னுடைய வாழ்வின் மையமாக கொண்டு கடந்து செல்லுகின்ற பாதைகளிலே எத்தனை தோல்விகளை சந்தித்தாலும் அவருடைய பார்வை இறைவனை நோக்கி இருக்கிறது என்பதை பயணித்ததினால்தான் இன்று அன்னையாம் திருச்சபை இவர்கள் அனைவரையும் புனிதர்கள் என்று சொல்லுகிறது. அவர்களுடைய பரிந்துரையின் வழியாக நாமும் இந்த மண்ணுலகிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அந்த வரிசையில் பார்க்கிற பொழுது இன்று நீங்களும் நானும் விழா கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கின்ற கன்னி புனித அல்போன்சாவுடைய வாழ்க்கை சரித்திரத்தை பார்க்கிற பொழுது கேரள மாநிலத்திலே பிறந்தவளாக காணப்படுகிறாள். நம்முடைய இந்திய தேசத்தில் இவருடைய தாயானவள் நிறை மாத கர்ப்பிணியாக இருக்கிற பொழுது வீட்டின் முற்றத்திலே அமர்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு பெரிய பாம்பானது இந்த தாயினுடைய கழுத்தை சுற்றி கொள்ளுகிறதாம். அப்பொழுது தாயானவள் பயந்து தன்னுடைய கழுத்தை சுற்றி கொண்டிருக்கின்ற பாம்பை எடுத்து வெளியே வீசுகின்ற பொழுது பயத்திலே இந்த குழந்தை குறை பிரசவத்தோடு பிறந்ததாக இவருடைய வாழ்க்கை சரித்திரம் சொல்லுகிறது.
இவ்வாறு குறை பிரசத்தோடு பிறந்த இந்த பெண்ணானவள் இந்த மண்ணை தொடுகின்ற பொழுது பயத்திலும் குறை பிரசவத்திலும் இந்த குழந்தையை பெற்றெடுத்த தாயானவள் இறைவனடி சேர்ந்து விடுகிறாள். தந்தையோடும் தன்னுடைய தாயினுடைய சகோதரி சித்தியோடும் தன்னுடைய இந்த உலக வாழ்க்கை ஆரம்பித்துக் கொண்டிருக்கின்றவள் எத்தனையோ பிரச்சனைகள், எத்தனையோ கவலைகள் இவளை ஆட்கொள்ளுகிறது. இவள் அழகாக இருக்கிறாள், எப்படியாவது இவளை திருமணம் முடித்து விட்டு கொடுத்து விடலாம் என்ற எண்ணத்தோடு இவளுடைய சித்தியானவள் முயற்சி எடுக்கிற பொழுது, என்னுடைய உடலில் ஆழமான காயங்கள், தீராத தழும்புகள் இருந்தால் என்னை எவனும் திருமணம் முடித்துக் கொள்ளக்கூடாது என்ற காரணத்தினால் எரிந்து கொண்டிருக்கின்ற நெருப்பிலே தன்னுடைய கால்களை வைத்து கால்களை தீக்கு இரையாக்கியவள் தான் இவள். அப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தோடு தான் தன்னுடைய வாழ்க்கையை இறைவனுக்கு அர்ப்பணிக்க ஆரம்பித்தாள். இவ்வாறு அர்ப்பணித்த இந்த புனிதையானவள் ஏறக்குறைய தன்னுடைய இறுதி வார்த்தைப்பாட்டை கொடுத்த பிறகு 10 ஆண்டுகள் மட்டும்தான் இந்த மண்ணுலகத்திலே பயணித்துக் கொண்டிருந்தாள். நோய்கள், கவலை, சோதனை, அவமானங்கள் அனைத்தையும் தாங்கிக் கொண்டாள். வெளி சமுதாயத்தில் தான் இவளுக்கு பிரச்சனை என்றால், இவள் வாழ்ந்து கொண்டிருந்த அந்த மடத்திலேயே ஒரு சில அருட்சகோதரிகள் அவளை ஏளனமாக பேசியதை கூட அவளுடைய வரலாற்று சரித்திரங்கள் சொல்லுகிறது. அப்படி அனைத்தையும் தாங்கிக் கொண்டவள் தான் இந்த மாபெரும் புனிதை தன்னுடைய வார்த்தைகளை எழுத்து வடிவுகளாக புத்தக ஏட்டிலே எழுதி வைத்திருக்கிறாள். இவ்வாறு, இறைவன் என்னை உலக இன்பங்களை அனுபவிப்பதற்காக படைக்கவில்லை, எனக்கும் அந்த ஆசை இல்லை. கவலைகளும் துன்பங்களும் நோய்களும் என்னை வாட்டினாலும் நான் எனது மன அமைதியை இழக்கவில்லை. என்னுடைய நரம்பு மண்டலம் தற்போது பெரிதும் பாதிக்கப்பட்டிருக்கின்றது. மன அழுத்தமும் கவலையும் என்னை தன்னிலை இழக்க சில சமயங்களில் தூண்டுகின்றன. சிறிய தூண்டுதலாலும் வழிகாட்டலாலும் என்னை சமநிலைப்படுத்துவதோடு என் துன்பங்களை சகித்து கொள்ளவும் உதவுகின்றன. எனக்கு இந்த நரம்பு வியாதி வராவிட்டால் நான் ரொம்பவும் கர்வப்பட்டிருப்பேன். நோய் இருப்பதால் நான் என்னையே உணர்கிறேன், உணர்ந்து மகிழ்ச்சி அடைகிறேன் என்று இந்த மாபெரும் புனிதை தன்னுடைய உடலில் ஏற்பட்ட நோய்களுக்காக இறைவனுக்கு நன்றி சொல்லுகிறாள். ஒருவேளை என்னுடைய இப்படிப்பட்ட நோய்கள் ஏற்படவில்லை என்றால் நான் கர்வம் அடைந்திருப்பேன். அழகானவள், அனைத்தையும் செய்கிறேன் என்று கர்வம் எனக்குள் இருந்திருக்கும். இந்த நோய் என்னை தாக்கியதால் என்னை நான் உணர எனக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதிலே நான் மகிழ்ச்சியும் அடைகிறேன் என்று இந்த புனிதை அற்புதமாக தன்னுடைய வார்த்தையை வடிவமைத்து கொடுத்திருக்கிறாள். நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இன்றைய நாளிலே இந்த புனிதையினுடைய விழாவிலே கலந்து கொள்வதில் நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். எந்த அளவிற்கு தன்னுடைய உள்ளத்தையும் உடலையும் இறைவனுக்கு அர்ப்பணித்து எல்லா தடைகளையும் உடைத்தெறிந்து விட்டு ஆண்டவரோடு தன்னுடைய விண்ணக பயணத்தை நோக்கி, இலக்கை நோக்கி சென்றாள். நிலத்தில் மறைந்திருந்த முத்தை கண்டாள். விலை உயர்ந்த முத்தை வணிகன் தேடுவது போல இவளும் தன்னுடைய நோயின் வழியாக தேடினாள். இறைவன் கொடுத்தார். மகிழ்ச்சியோடு இன்று விண்ணகத்தில் உங்களுக்காகவும் எனக்காகவும் பரிந்து பேசிக் கொண்டிருக்கின்றாள். இந்த புனிதையினுடைய பாத சுவடுகளை பின்பற்றுவோம். நாமும் இந்த மன்னகத்தில் வாழுகின்ற புனிதர்களாக வாழ முயற்சி செய்வோம். அப்பொழுது நம் வழியாக இந்த மண்ணிலே விண்ணகம் மலரும் என்ற நம்பிக்கையோடு தொடர்ந்து திருப்பலியிலே கொண்டாடுவோம். ஆமென். ஆண்டவரை, அனைத்துலகின் நிறைவா, நீர் வாழ்த்த பெறுவீராக. ஏனெனில் வல்லமையிலிருந்து நாங்கள் அப்பத்தை பெற்றுள்ளோம். நிலத்தின் விளைவு மனித உழைப்பின் பயணமானது அப்பத்தை உமக்கு கொடுக்கின்றோம். இது எங்களுக்கு வாழ்வளிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக.
ஆண்டவரை அனைத்துலகின் இறைவா, நீர் வாழ்த்த பெறுவீராக. ஏனெனில் வல்லமையிலிருந்து நாங்கள் இந்த ரசத்தை பெற்றுள்ளோம். திராட்சை செடியும் மனித உழைப்பின் பயனுமான ரசத்தை முகப்பு கொடுக்கின்றோம். இது எங்கள் ஆன்மீக பானமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவராக. சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாக்கபடி செவியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. எல்லாம் வல்ல இறைவா, புனிதன் போன் சாவி நினைவு கொண்டாட்டத்தில் நாங்கள் ஒப்புக்கொடுக்க பழிப்பொருட்களை கண்ணோக்கி அருளும். உமது பார்வையில் நாங்கள் பற்றுறுதியுடன் தூய்மையும் கொண்ட அன்பினால் தொடர்ந்து பற்றி எறிவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையை என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் விண்ணரசுக்காக கிறிஸ்துவுக்கு தங்களை அர்ப்பணித்த புனிதர்களில் உமது வியத்தகு பராமரிப்பை கொண்டாடுவதும் உம்மை போற்றி புகழ்வதும் தகுமே. உமது இந்த பராமரிப்பினால் நீர் மனிதரை தொடக்கத்தில் இருந்த புனித நிலைக்கு மீண்டும் அழைத்து செல்கின்றீர். புத்துலகில் கிடைக்க இருக்கும் அருட்கொடைகளை இவ்வுலகிலேயே பெற்று அனுபவிக்க அவர்களை வழிநடத்துகின்றீர். ஆகவே புனிதர், வானக தூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் முற்றாகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவிருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டுமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் அது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கு பரவி இருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆண்டனி சுவாமி, எல்லா திருநிலையினராக அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவு வர செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து திருமகோளில் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித பிரான்சிஸ் செவேரியார், புனித கஸ்பார், இன்று நாங்கள் விழா கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கின்ற புனித அல்போன்சா மற்றும் இவ்வுலகிலும் பகுதவராயிருந்தாகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்றவும் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம்.
இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் என்று ஆடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமது. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்துதர்களுக்கு வழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்பதற்கு அமைதி மற்றும் அளித்தொள்வீராக என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்தை அறிவித்து மகிழ்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே நம் அனைவரின் பாவங்களையும் போக்குகின்றவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலம் அடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருத்தம் காத்து நமக்கு நிலையான வாழ்வளிப்பதாக. ஆமென். ஆவே, என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு இரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும். ஓ திருக்காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழ செய்யும். ஆமென். கிறிஸ்துவின் அன்பிலிருந்து நம்மை பிரிக்க கூட முடியாது. எது? வேதனையா, நெருக்கடியா, இன்னலா, பட்டினியா, ஆடையின்மையா, இடரா, சாவா? எதுதான் நம்மை பிரிக்க முடியும்? நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் பெற்றுக்கொண்டோம் மறைபொருள்கள் எங்கள் அன்றாட சிலுவையை சுமக்க எங்களுக்கு ஆற்றல் அளிப்பனவாக. அதனால் உம் திருமகனின் சாயலுக்கு ஏற்ப நாங்கள் வளர்ச்சி பெற்று ஒரு நாள் உம்மை விண்ணுலகில் கண்டு என்று மகிழ்ந்திருப்போமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக
உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று.